கைஸ் நான் ஏன் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு வேற ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா, நானுமே ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்போ குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ எவ்வளோ ஓரளவுக்கு கீழே மட்டமாக தள்ளணுமோ அந்த அளவுக்கு தள்ளி இன்றைக்கி அவங்களே வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்குற அளவுக்கு நின்னாங்க. இன்றைக்கி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கால் வந்தது. பட் வந்து எனக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. பட் நான் வந்து செய்யலைன்னு சொல்லலை, செய்கிறேன்னு சொல்லலை. எனக்கு உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம கஷ்டப்படுறப்போ இவங்க ஹெல்ப் பண்ணாங்களா? பண்ணலையே, நம்ம இன்னும் கஷ்டம் தானே படுத்துனாங்க. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. கைஸ் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கஷ்டப்படுறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க, நல்லா இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கவும் மாட்டாங்க. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். எல்லாருடைய சூழ்நிலை தான் அவங்கள நல்லவங்களாவோ இல்லை கெட்டவங்களாவோ இல்லை சுயநலவாதியோ இல்லை பொதுநலவாதியாவோ காட்டிகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருடைய சூழ்நிலையும் அறிஞ்சு நடந்துக்கிட்டால் எல்லாருக்குமே நல்லது. பின்னாடி நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ கைஸ் யாராக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவங்கள மீண்டும் கஷ்டப்படுத்தாதாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண செய்ய முடியலனா கூட, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியலனா கூட மீண்டும் ஒரு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள். முடியல அப்படின்னா விட்டுருங்க, மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஒரு நாள் அவங்களோட வாழ்க்கையும் மாறும். என்ன மாதிரி இல்லை இதில் என்ன மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒரு நாள் அவங்களோட வாழ்க்கையும் மாறும். அன்னைக்கு உங்களோட வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி முடியலை அப்படின்னா விட்டுருங்க. அவங்க எப்படியோ தெப்பி தேறி வந்துடுவாங்க. ஒரு நாள் உங்களுக்கு அந்த நிலமை வந்துச்சு அப்படின்னா யாருமே ஹெல்ப் பண்ணுறக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். தேங்க்யூ.